இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல மீனாவும், மயிலும் வந்து இளநீர் குடிச்சிட்டுருப்பாங்க. அப்போ மீனா வந்து மயில பார்த்து கேட்பா, "அக்கா நீங்க மாத்திரையெல்லாம் கரெக்ட்டா போடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருப்பா. "போடுறேன் மீனா" அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டுருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் பேசிட்டுருப்பாங்க. அந்த சமயம் அங்கேருந்து ராஜி வந்துட்டுருப்பா. இவங்க 2 பேரும் நிக்கிறத பார்த்த உடனே அவ ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டே நின்னுட்டுருப்பா. அப்போ மயில் வந்து குடிச்சு முடிச்ச உடனே, மீனா எனக்கு டைம் ஆகுது. நான் கிளம்புறேன். காசு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் குடுத்துட்டேன்க்கா" அப்படி சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்கும்போதே, மயிலு வந்து கிளம்பிருவா. மயிலு கிளம்பி போன உடனே மீனா அங்கேருந்து அந்த இளநீய வெளிய போட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்கும்போது, ராஜ் அங்க நிக்கிறத பார்த்துடுவா. பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது, ராஜ் கோவத்தில அப்படியே கிளம்பி போவா. கிளம்பி போன உடனே இவ வேகமா போய், "ராஜி ராஜி நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே சொல்லுவா. "எங்க போற ராஜி?" அப்படின்னு சொல்லுவா. ராஜி உடனே மீனா கிட்ட சொல்லுவா, "ஏக்கா, இவ்வளோ நாள் நீங்க இன்னும் மயில் அக்கா கிட்ட பேசிட்டு தான் இருக்கீங்களா? அவங்களால நம்ம வீட்டுக்கு என்ன பிரச்சனைலாம் நடந்துச்சு? உங்க மேல கம்ப்ளைண்ட் குடுக்கலைன்னோனே நீங்க பேசிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பா. அப்ப மீனா சொல்லுவா, "நீ பேசி முடிச்சிட்டியா ராஜி?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்லக்கா, நீங்க வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. நாங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்ளோ கஷ்டப்பட்டோம். அத்தெல்லாம் வந்து எவ்வளோ முடியாம இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அத பக்கத்துல இருந்து பார்த்தேன். எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா நீங்க வந்து இவங்க கிட்ட சகஜமா பழகிட்டு இருந்திருக்கீங்க. அத்தைக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சா எவ்வளோ வருத்தப்படுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து, "நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு கிளம்ப போவா. அப்போ மீனா சொல்லுவா, நான் ஏன் பண்ணுனேங்கிறது உனக்கு தெரியாது. வா ஒரு இடத்துக்கு நான் உன்ன கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜிய கூப்பிடுவா. "எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு?" சொல்லி கேட்கும்போது, "வா சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா மயிலு வேலை பார்க்குற வீட்டுக்கு போவா. "எதுக்குக்கா இங்க வாரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "வா உள்ள" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, அங்க உள்ள வந்து அந்த நந்தினி அக்கா இருப்பாங்க. நந்தினி அக்காவ பார்த்த உடனே மீனா சொல்லுவா, "அக்கா இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் செந்தில் இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பி ஒய்ஃபு" அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா ராஜிய. உடனே நல்லா இருக்கியாம்மான்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போதே, மீனா வந்து அவங்ககிட்ட கேட்பா, மயிலக்காவ எங்க?" அப்படின்னு. உடனே ராஜி ஒரு மாதிரி பார்ப்பா. நந்தினி சொல்லுவா, "அவ உள்ள வேலையா இருக்காம்மா. எங்க அத்தைய வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் இரும்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருவா. அப்ப ராஜி கேட்பா, "என்னக்கா இங்க நடக்குது? எ மயிலக்கா எதுக்கு இங்க இருக்கிறாங்க?" அப்படி சொல்லி கேட்பா. மீனா உடனே சொல்லுவா, "ராஜி கொஞ்சம் வெயிட் பண்ணு" அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போதே, அந்த நந்தினி வந்து சொல்லுவா, "இப்ப போய் மயில பாரும்மா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரிக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும், மீனாவும் உள்ள போவாங்க. அப்ப மீனா வந்து உள்ள போயிருவா. ராஜி அந்த சைடுல நின்னுட்டுருப்பா. மயிலு அந்த வயசான அம்மாவ படுக்க வச்சுட்டு, அவங்களுக்கு வந்து பெட்ஷீட்ட போத்தி விட்டுட்டுருப்பான். அப்ப அத 2 பேரும் பார்த்துட்டுருப்பாங்க. அந்த சமயத்தில மயிலு பார்த்துட்டு, "என்ன மீனா திரும்ப வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்லக்கா, ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராஜிய கூப்பிடுவா. ராஜிய பார்த்த உடனே மயில் அப்படியே ஷாக் ஆகி அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே, மயிலு வந்து கேட்பா, "என்ன ராஜி இங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஒரு நிமிஷம் இருங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வெளிய வந்துருவாங்க. வெளிய வந்த உடனே மீனா வந்து ராஜி கிட்ட சொல்லுவா, "அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ராஜி. இப்ப வந்து அவங்க அம்மா வீட்ல இருக்கும்போது, அவங்க அம்மா ரொம்ப வார்த்தையால கொன்றுருக்காங்க. அதனால அக்கா வந்து சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அக்காவுக்கு இங்க வந்து வேலைலாம் வாங்கி குடுத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அ எப்படி என்னலாம் நடந்துச்சோ, அத வந்து ராஜிக்கு சொன்ன உடனே, ராஜி அப்படியே ஷாக்காயி பார்த்துட்டுருப்பா. உடனே அதுக்கப்புறம் சொல்லுவா, "இன்னொன்னு இருக்குது. அக்கா வந்து இப்ப பிரெக்னன்ட்டா இருக்காங்க" அப்படின்னு சொன்னோனே, "என்னக்கா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. "ஆமா ராஜி, அக்கா வந்து இப்ப பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அவங்க வந்து இப்போ அதையும் வந்து என்ன பண்ணன்னு தெரியாம, யார்ட்ட சொல்லன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, ராஜி கேட்பா, "சரவணன் மாமாவுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "மாமாவுக்குலாம் தெரியும். ஆனா மாமா வந்து இது அவர் குழந்தைன்னே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதனால அக்கா இப்ப வந்து மனசு வருத்தத்தில இருக்காங்க. அக்கா வந்து இப்ப முன்ன மாதிரி கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ராஜி சொல்லுவா, "என்னக்கா சொல்றீங்க? மாமாவா அப்படி சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவா. ராஜி வந்து அதுக்கப்புறம் சொல்லுவா, "எனக்கு வந்து நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுக்கா. சாரிக்கா" அப்படின்னு சொல்லிட்டு மயில்ட்ட சொல்லிட்டு சொல்லுவா, "எனக்கு மீனாக்கா மாதிரி ஆனா என்னால பழசு எல்லாத்தையும் டக்குன்னு மறக்க முடியாது. ஆனா உங்களுக்கும் உங்க குழந்தைக்காகவும் நான் கண்டிப்பா வந்து வேண்டிக்குவேன். நீங்க நல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் என் மனசு மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்க்கா. நான் எனக்கு வந்து ஜெயில்ல இருந்த அந்த ஒரு வாழ்க்கை தான் எனக்கு நீங்க பண்ணுனது எல்லாமே தான் ஞாபகத்துக்கு வருது. அதனால எனக்கு டைம் எடுக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிக்கா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போவா. ராஜி கிளம்பி போகும்போது, மயிலு வந்து ராஜி அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூப்பிடுவா. "என்னக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நீ வந்து இத நான் குழந்தை உண்டான விஷயத்த கதிர்ட்ட கூட சொல்ல வேண்டாம். ஏன்னா நான் நெறைய கஷ்டப்படுத்திட்டேன். உன்னையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீயும் என் தங்கச்சி சுடர் மாதிரி தான். ஆனா உன்ன போய் நான் ஜெயில்ல வச்சுட்டேன். நீங்கலாம் எனக்கு கூட பிறந்த தங்கச்சி மாரி இருந்தீங்க. ஆனா உங்கள எல்லாத்தையுமே நான் கஷ்டப்படுத்திட்டேன். நம்ம வீட்ல உள்ளவங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன். நான் அதுக்கு வந்து இப்ப நான் அனுபவிக்கிறேன். அதனால நீ வந்து இப்ப நான் குழந்தை உண்டானத போய் நீ கதிர்ட்ட கூட நீ சொல்லாத. ஏன்னா, அவரே வந்து என்னைய வந்து இது என் குழந்தை இல்லன்னு சொன்ன பிறகு, இனிமே நீ போய் வீட்ல உள்ளவங்க கிட்ட சொல்லி
அவங்க வந்து அத நம்புவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அதால நான் வந்து திரும்பியும் ஹர்ட் ஆயிறக்கூடாதுன்னு கவலைப்படுறேன். நான் இங்க வேலை பார்க்குறேன். இப்ப நல்லா சம்பாதிக்கிறேன். என் குழந்தைய வந்து நான் பார்த்துக்கிடுவேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ தயவுசெய்து அத மட்டும் சொல்லிறாத. அப்படின்னு சொல்லிட்டு ராஜிகிட்ட சொல்லுவா மயிலு. சரிக்கா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கிளம்பி போயிருவா. அதுக்கப்புறம் நைட் ஆயிரும். நைட்டு வந்து அந்த கோச்சிங் கிளாஸ் முடிஞ்சுட்டு வரும்போது, ராஜியும், கதிரும் வந்து ஒரு டீ கடைக்கு வருவாங்க. அப்போ டீ வாங்கி குடுத்துட்டு ராஜிகிட்ட கேட்பான் கதிரு, "என்ன காலையிலேயே உனக்கு தலைவலி வந்துருச்சா? அந்த தலைவலியோடயே உன் ஃப்ரெண்ட பார்க்க போன?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "இல்ல, இல்ல எனக்கு அதுக்கு முன்னுக்கூட்டியே வரல. அங்க போய் பார்த்துட்டு வந்த பிறகு தான் எனக்கு தலைவலி வந்துச்சு." அப்படின்னு ராஜி சொல்லுவா. அப்போ "அந்த தலைவலியோட எதுக்கு அங்க இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி குடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மயிலக்காவ பார்த்தத இவன்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு ராஜி யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது, "கதிரு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. "என்ன?" அப்படின்னு கேட்கும்போதே, "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. "ஏதாவது உனக்கு என்ட்ட சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். "அப்படிலாம் இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "சரி டீ குடி" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு டீய 2 பேரும் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப கதிருக்கு வந்து ஒரு கால் வரும். "ஒரு நிமிஷம் இரு கஸ்டமர் கால் பண்றாங்க. என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க போய் பேசிட்டு இருப்பான். அந்த சமயத்துல இவ வந்து இவன்கிட்ட நம்ம சொல்லிர்லாமா? இவன்கிட்ட மறைக்கிறோமே! ஒரு மாதிரி இருக்கே! அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அவ வந்து மீனா கிட்ட ஃபோன் போட்டு கேட்பா. ராஜி ஃபோன் பண்ணும்போது, மீனா வந்து மயிலு கூட தான் இருப்பா. அப்போ அவ அட்டெண்ட் பண்ணி பேசும்போது, "என்ன ராஜின்னு?" கேட்பா. "எங்கே இருக்கீங்கன்னோனே, "நான் மயிலக்கா கிட்ட தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க இன்னும் கிளம்பலையா?" அப்படின்னோனே, "இல்ல இன்னைக்கு அக்கா கூட தான் நான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டுருப்பா. "என்ன விஷயம் சொல்லு ராஜின்னு?" கேட்கும்போது, "இல்லக்கா எனக்கு கதிர்கிட்ட எனக்கு மறைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால நான் அவன்கிட்ட சொல்லிர்லாமான்னு யோசிக்கேன்" அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ அவ சொல்லுவா, "ஏன் ராஜி சொல்ற? அக்கா வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ சொல்லாத" அப்படிங்கும்போது, "அக்கா அவன் என் ஹஸ்பண்டுக்கா. அவன்கிட்ட மறைக்கிறது தப்பு இல்லையா? அவன்கிட்ட எது நான் கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லும்போது, மீனா சொல்லுவா, "அது உன்னோட விஷயமா இருந்தா நீ சொல்லலாம் ராஜி. இது வந்து மயிலக்காவோட பிரச்சனை. அவங்க சொல்லக்கூடாதுங்கும்போது நம்ம சொல்லக்கூடாதுல்ல." அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவா. அப்போ அவ வந்து சொல்லுவா, "என் வாய் வந்து எப்படியாவது சொல்லணும்னு தோணுது. எனக்கு உளறிருவேன் போல இருக்கு." அப்படின்னு அவ சொல்லும்போது, "நீ எப்படி வந்து அப்போ போலீஸா இருப்ப? போலீஸ்னா சில ரகசியத்த வந்து பாதுகாக்கணும். அப்போ உன்கிட்ட அந்த திறமை இல்லையா? நீ வந்து ஒரு வேலை பார்க்குற நேரத்தில அட்டெண்ட் பண்ற ஒரு கேஸா நெனச்சுக்கோ! நீ அவன்கிட்ட சொல்லாத" அப்படின்னு சொல்லி இவ சொல்லிருவா மீனா. உடனே அதுக்கு ராஜி சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவான். அங்கேருந்து அதுக்குள்ள கதிரும் வந்துருவான். "என்ன நீ இன்னும் டீ குடிக்கவே இல்லையா?" அப்படின்னோனே, "இல்ல எனக்கு போதும்" அப்படின்னு சொன்னோனே, "சரி கொண்டா" அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ வச்சுட்டு கிளம்ப போற நேரத்தில ராஜியோட அப்பா அங்கேருந்து வண்டியில வருவாரு. வந்தவர் அப்படியே நின்றுவாரு. நின்னுட்டு இப்படி ஷாக்காயி இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போதே, அவரு இறங்கி வந்துட்டு, "நல்லா இருக்கியான்னு?" கேட்பாரு ராஜிகிட்ட. நல்லா இருக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க நல்லா இருக்கீங்களான்னு?" இவ கேட்பா. ராஜியோட அப்பா கதிர பார்த்துட்டு, "ட்ராவல்ஸ் எப்படி போகுது?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து, "நல்லா சூப்பரா போகுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "உங்க வீட்ல என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்பான் இது ராஜியோட அப்பா. அதுக்கு வந்து கதிர், "என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல உங்க அப்பா வந்து ஏதோ பணத்த திருப்பி கேட்குறாராம்ல உங்ககிட்ட" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அதுக்கு கதிர் சொல்லுவான், "ஆமா அப்பா திருப்பி கேட்டுருக்காங்க 10,00,000 குடுக்கணும்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "நான் வேணா பணம் தாரேன்" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவாரு, ராஜியோட அப்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், "இல்ல, இல்ல நான் வந்து பார்த்துக்கிறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னோனே" "இல்ல பணம் கேட்கறதுக்கெல்லாம் ஒண்ணும் கூச்சலாம் பட வேண்டாம். அவரு கேட்குறாருல்ல குடுத்துற வேண்டியதானே" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லுவான். ராஜுவும் சொல்லுவான், "இல்ல நாங்க பார்த்துக்கிடுவோம்ப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்லி சொல்லுவான். "என்கிட்ட வாங்குறதுல என்ன கூச்சம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, கதிர் சொல்லுவான், "இல்ல, இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க பொண்ண வந்து நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு பிறவு அதுக்காக பணம் வாங்குன மாதிரி இருக்கும். எனக்கு அது வேண்டாம். அப்பா பணத்த எப்படினாலும் 1 வருஷம் கழிச்சு திருப்பி குடுத்து தான் ஆகணும். அதுக்கு பதிலா இப்பவே குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பாவுக்கும் எனக்குள்ள பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, இவன் சொல்லுவான் அதுக்கு ராஜியோட அப்பா, "அவங்க பெத்த பிள்ளைகிட்ட எதுக்கு அப்ப பணத்த திருப்பி கேட்குறாரு?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், "அப்படிலாம் இல்ல. எங்க அப்பா வந்து அந்த ஒரு கோவத்துல வந்து கேட்டுட்டாங்க. இருந்தாலும் நான் குடுக்க தான் போறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க பார்த்துக்குறோம்" சொல்லிட்டு ராஜியோட அப்பாட்ட சொல்லுவான். ராஜியோட அப்பா உடனே சொல்லுவாரு, "சரி எதுனாலும் என்கிட்ட கேளு" அப்படின்னு ராஜிட்ட சொல்லிட்டு, "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இவ வந்து அப்படியே சந்தோஷத்துல அப்படியே அவங்க அப்பாவ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பாண்டியன் ஸ்டோர் வந்து இன்னைக்கு முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.